மேடம் வணக்கம். மேடம் வணக்கம். அதிமுகவை சேர்ந்த செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு யார் அது செங்கோட்டையன் அப்படின்னா செங்கோட்டையன் தெரியாதா? ஓ, இந்த அப்பப்ப டிவில வந்து சிரிச்சிட்டு போவாரே, சரி சரி. இப்ப அவர் வந்து டிவி கேட்க போறதா இல்ல டிஎம் கேட்க போறதா ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்காரு காலையில இருந்து. அதை பத்தி உங்க கருத்து என்னன்றது மக்களுக்கு தெரியப்படுத்துங்க மேடம். அதாவது இதெல்லாம் ஒரு டாபிக், இதெல்லாம் நீங்க கேள்வி கேக்குறீங்க, இதுக்கெல்லாம் நான் இங்க உட்கார்ந்து பதில் சொல்லணும். என்ன பண்றது, தமிழ்நாட்டோட நிலைமை இன்னைக்கு அவதூறு நிலைமை. அதாவது தமிழ்நாட்டை பிடிச்ச சனி இந்த மாதிரி சில அரசியல்வாதிகள், தமிழ்நாட்டுல பேர் போன அரசியல்வாதிகள், இந்த செங்கோட்டையன், டிடிவி தினகரன், அப்புறம் ஓபிஎஸ், இவங்க சசிகலா அம்மா எல்லாம் இருக்காங்களே. நான் கேக்குறேன், எக்ஸ்கியூஸ் மீ சார், செங்கோட்டையன் சார், நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? இன்னைக்கு நீங்க எல்லாம் ஒரு அரசியல்வாதியா? ரியலா நீங்க எல்லாம் மக்களுக்காக இன்னி வரைக்கும் மைக்க பிடிச்சா என்ன பேசிருக்கீங்க? என்ன பேசிருக்கீங்க? கோவை மாவட்ட சேர்ந்த சிறு செங்கோட்டையன் அவர்களே, இப்போ கோவையில இந்தியாவே அதிரும் அளவு ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்துச்சு. என்ன பேசுறீங்க நீங்க? என்ன குரல் கொடுத்தீங்க மக்களுக்காக? இப்ப கோவை மெட்ரோ இஷ்யூ, கோவை மெட்ரோ திமுகவால வேணும்ட்டு மக்களை வஞ்சிக்கிறதுக்காக நிராகரிக்கப்பட்ட அந்த மெட்ரோ திட்டத்தை பத்தி நீங்க என்னையா பேசுறீங்க இது வரைக்கும் மைக்க பிடிச்சு? எப்ப பார்த்தாலும் மைக்க பிடிச்சா நான் அங்க போகுவா, லெப்ட் போகுவா, வடக்கு போகுவா, தெற்கு போடுவா, கிழக்க போகுவா, நீ இங்க வேணா போயா? உன்னை எவையா கவனிச்சா? உன்னை எவையா திரும்பி பார்த்தா? அதாவது முன்னாடி ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட் ஒரு இதுல ஒரு ஃபேரி டெய்ல்ல ஒண்ணு வரும், ஆலிஸ் இன் வண்டர்லேண்ட்ல. அவ ஆலிஸ் கேட்பாதான், ஒரு சந்துக்கு போயிட்டு, ஒரு நாலு வழி சந்துக்கு போயிட்டு எந்த பக்கம் போகன்னு கேட்பாலாம். அப்ப அவங்க சொல்லுவாங்களாம், உனக்கு என்ன வேணும்னு தெரியலையே அப்படின்னாலாம். அப்போ உனக்கு என்ன வழி வேணும்னு தெரியலன்றப்போ நீ எங்க போனா என்ன அப்படின்ற மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் என்னைக்கு மக்களை புறக்கணிச்சாரோ, மக்களுக்காக அவருக்கு பேச தெரியலையோ, மக்களுக்காக நிற்க ஃபெயில் ஆனாரோ, ஹீஸ் a failure. அப்ப அவர் எங்க போனா என்னையா விடியா டாபிக்க? அவர் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. அதிமுக ஒரு முதிர்ச்சியுள்ள தலைவர் அவரை சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வந்து உடனே கட்சி மாறுறது சரியா? அந்த கட்சிக்கு ஒரு பெரிய செயல துரோகம் இல்லையா அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில கேட்கிறாங்க. எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்னைக்கு மரியாதைக்குரிய செங்கோட்டையன் அவர்களை நான் மரியாதையா நிராகரிக்கிறேன். ஏன்னா எம்ஜிஆர் பேருக்கே ஈழ்வு, அவரு அதிமுக பேருக்கே ஈழ்வு, எடப்பாடியார் பேருக்கே அவர் ஒரு ஈழ்வு. அவர் இல்லாததே நல்லது. பாலிடிக்ஸ்ல தமிழ்நாடு அரசியல் என்னைக்கோ அவரை புறக்கணிச்சிச்சு. வேஸ்ட் டாபிக்ங்க, விடுங்க. ஈரோடு கைவிட்டு போயிடுறாங்களே, ஈரோடு மக்கள் இன்னைக்கு எடப்பாடியார் வந்தபோ கூட பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு மக்களுக்கு தெரியும். அதாவது மக்கள் வந்து அரசியல்ன்றது வந்து டே டு டே கள விஷயம், தினம் களத்துல இருக்கணும். ஒரு அரசியல்வாதின்றவர் வந்து இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு அரசியல்வாதி வந்து 24/7 பாலிடிக்ஸ் இஸ் 24/7 ஜாப். நீங்க இது 24 மணி நேரம் 7 நாட்கள், வாரத்துல 7 நாட்கள் 365 நாட்களும் களத்துல நிக்கணும். நீங்க ஒரு நாள் களத்துல நின்றுட்டு திடீர்னு காணாம போயிட்டு திடீர்னு ஒரு நாள் வந்தா மக்கள் என்னைக்கும் உங்களை மறந்துட்டாங்க. இதுல தாவேகா விஜய் அவர்கள் வேற, நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்தவர், உங்களை மாதிரி முதிர்ச்சியான அரசியல்வாதிகள் மோஸ்ட் வெல்கம். தாவேகா விஜய் சார், உங்க கட்சிக்கு தான் இழிவு, அவரை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா பாத்துக்கோங்க. மேடம், இதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த நபர்கள் இந்த சென்னையில புதுசா வீடு கட்டுறவங்க கிட்ட எல்லாம் மாமூல் கேட்டு மாட்டிட்டு இருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த ஆடியோ நிறைய லீக் ஆனிச்சு, அதை பத்தி கருத்து சொல்லுங்க. அதாவது இன்னைக்கு சென்னை மக்கள்லாம் குண்டாசா மாறணும், வீடே கட்டக்கூடாது, எல்லாரையும் வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை போட்டு வேலை வெட்டி பார்க்காம எல்லாரையும் உருட்டு திருட்டுன்னு ஈடுபட்டாதான் இன்னைக்கு சென்னையில மக்கள் வாழ முடியும்ன்ற ஒரு கேடு கெட்ட நிலைமைக்கு தள்ளிடுச்சு இந்த திமுக. இந்த திமுகவோட திருட்டு உருட்டு ஆட்சியில வேற என்னங்க எதிர்பார்க்க முடியும்? அதான் ஒரு சாதாரண மனுஷன் பாவம், அவன் வாழ்க்கை பூரா ஓட உழைச்சு அவன் குடும்பத்து கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம அவன் புள்ள குட்டிகளை கவனிக்க நேரம் இல்லாம அவன் வேர்வையை சிந்தித்து ரத்தத்தை சிந்தித்து நாள் பூரா ஓட உழைச்சு ஒரு ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்னு ஓட உழைச்சு ஒரு காசை சம்பாதிச்சு வந்து ஒரு வீடுன்னு வாழ்க்கையோட கனவு, ஒருத்தரோட வாழ்க்கையோட கனவுங்க ஒரு வீடுன்னு கட்ட வந்தா உங்களுக்கு என்னையா போச்சு? உங்களுக்கு என்ன போச்சுன்னு
நீ போய் மிரட்டது அங்க கார்பரேட்ட போய் மிரட்டியா? அங்க போய் உன் வேலைய அங்க கார்பரேட் கிட்ட காமி. கார்பரேட் நிறுவனங்களெல்லாம் கான்ட்ராக்ட் போடுறது, சென்னையை குத்தகைக்கு விடுறது, தமிழ்நாட்டு குத்தகைக்கு விடுறது, சாதாரண அடித்தட்டு மக்களை இன்னைக்கு மிரட்டி உருட்டி இவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. இதை விட ஒரு கேவலமான ஆட்சி இந்தியால என்ன உலகத்திலே இல்லைங்க. அதாவது இன்னைக்கு சாதாரண மனுஷன் நிம்மதியா வாழக்கூடாது, சோறு சாப்பிடக்கூடாது இல்லையா? இன்னைக்கு ஒண்ணு திமுக காரனா இருக்கணும், இல்லாட்டி திமுக கூட்டணி ரவுடிகளா இருக்கணும், இல்லாட்டி மக்கள் சென்னையை விட்டு ஓடி போயிடணும். ஏற்கனவே வர்ற முதலீட்டாளர்கள்லாம் ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவங்க திருட்டும் உருட்டும் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வர மக்கள்லாம் எல்லா மாநிலத்துக்கும் மற்ற மாநிலத்துக்கு ஓடி போயிடுவாங்க. சென்னை சூப்பரா இருக்கும், வெறும் திமுக நாடா மாறிடும்.